ஓம் நம சிவாய. குசுமையின் புத்திர பாக்கியமும் குசுமேஸ்வரர் மகிமையும். தவ முனிவர்களே, தென்னாட்டில் தேவகிரி என்று ஒரு மலையுண்டு. அதன் அருகில் குரு பிராமண அக்ரஹாரம் உண்டு. அந்த அக்ரஹாரத்தில் பாரத்வாஜ கோத்திரத்தில் பிறந்த சுதன்மன் என்ற பெயருடைய சிவஞானியாகிய உத்தம பிராமணன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு சுதேகை என்ற மனைவி ஒருத்தி இருந்தாள். அவள் அன்புள்ளவளாகவும் தர்ம மார்க்கத்தில் மனமுடையவளாகவும் பதிவிரதையாகவும் விளங்கினாள். சுதன்மன் தேவ பூஜை, அதிதி பூஜை முதலியவற்றை கிரமப்படி செய்து வந்தான். வேத வேதாந்தங்களை பாராயணம் செய்வான். திரிகாலத்திலும் அக்னி காரியம் செய்வான். சூரியனுக்கு சமானமான சிவதேஜஸோடு சீடர்களுக்கு வேத அத்தியனம் முதலியவற்றை நன்றாக உணர்த்தி யாசித்தவர்களுக்கு குறைவில்லாமல் கொடுக்கும் குறைவற்ற மனமுடையவனாக விளங்கினான். தனவானாகவும் நற்குணங்களுக்கும் இருப்பிடமானவனாகவும் விளங்கி வந்தான். அவனது ஆயுட்காலம் அதிகமாக சென்று விட்டதால் அவன் மனைவி சுதேகை என்பவளுடைய ருதுகாலம் முழுதும் வியர்த்தமாயிற்று. அவன் சிவஞானியாக இருந்ததால் அவன் அந்த விஷயத்தில் மனம் கொள்ளவில்லை. எனக்கு மோட்சம் கொடுப்பவன் சிவபெருமான், சம்சார துக்கத்திலிருந்து புனிதமாக்குபவனும் சிவபெருமானே என்று நினைத்து சுதன்மன் மனோதுக்கமற்று இருந்து வந்தான். அவனுடைய பத்தினி சுதன்மையோ புத்திர பேறு இல்லாமல் போயிற்றே என்று துக்கப்பட்டு தினம்தோறும் தன் புருஷனை பார்த்து, பிராணநாதா, நமக்கு சந்தானம் உண்டாக்கத்தக்க விஷயத்தில் பிரயத்தனம் செய்ய வேண்டும் என்று கூறினாள். அதற்கு சுதன்மன் தன் மனைவியை பார்த்து, பெண்ணே, பிள்ளைகள் யார்? தாய் தந்தையர் யார்? பந்துக்கள் யார்? பிரியன் யார்? உயிருக்கும் உடலுக்கும் சொந்தம் என்ன? இவற்றையெல்லாம் ஆராய்ந்தால் யாவும் மாயா விலாசமே என்று வேறல்ல. எனவே பிள்ளை இல்லையே என்ற துக்கத்தை விட்டுவிட வேண்டும். தினம்தோறும் இந்த விஷயத்தை என்னிடம் சொல்லாதே என்று கண்டித்துவிட்டு சிவதருமங்களில் மிகவும் விருப்பம் உடையவனாய் பெரும் சந்தோஷத்துடன் சுகதுக்கங்களை நீக்கி வந்தான். அவன் ஒரு நாள் தன் வீட்டில் இருந்து நீங்கி தன் மனைவியோடு புண்ணிய சீலர்களை அடைந்து வினோதமாக பொழுதுபோக்கிக் கொண்டிருந்தான். அவன் பத்தினி சுதேகை மற்ற வேதியர் மனைவியோரோடு பேசிக் கொண்டிருந்தாள். அப்போது அம்மங்கையரில் ஒருத்தி, அம்மா, நீ பிள்ளை இல்லாதவள், புத்திர சந்தானம் இல்லாதிருக்கும் போதே இத்தனை கர்வத்துடன் இருக்கிறாய். இந்த கர்வத்தால் என்ன பயன்? நான் புத்திர பாக்கியம் பெற்றவள். என் செல்வத்தை என் புத்திரன் அனுபவிப்பான். உன் செல்வத்தை யார் அனுபவிப்பார்? ஓ மலடி, உன் பொருளை மன்னன் அனுபவிக்க வேண்டி வருமே என்று வேறெவர் அனுபவிப்பதற்கு உரியவர் என்று அவமதித்தும் பேசினாள். அதை கேட்ட சுதேகை மன வருத்தத்தோடு வீட்டுக்கு திரும்பினாள். சுதேகை தன் கணவனிடம் நடந்த விஷயத்தை வெளியிட்டாள். அவர்கள் என்ன சொன்னாலும் நமக்கென்ன, சொல்வதை சொல்லட்டும், நீ ஏன் அவற்றை கவனிக்கிறாய் என்று சுதன்மன் பலவாறாகவும் கண்டித்து தான் மட்டும் வருந்தாமல் இருந்தான். இவ்வாறு தான் அவமானமுற்றதை சகிக்காத அவன் மனைவி, நாதா, எவ்வகையிலாவது நாம் ஒரு புத்திரனை தேடிக்கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்யாத பட்சத்தில் யான் உயிர் துறப்பேன் என்று கூறினாள். அதனால் சுதன்மன் மனவருத்தம் அடைந்து சிவாக்னி வளர்த்து பூஜை முடித்து அதன் அருகே 2 மலர்களை வைத்து, வலது புறத்து மலர் கிடைத்தால் புத்திர பாக்கியம் உண்டாகும் என்று நியமனம் செய்து கொண்டு மனைவியை அழைத்து, பெண்ணே, நீ சிவபெருமானை தியானம் செய்து புத்திர பாக்கியம் உண்டாவதற்கு உனக்கு இஷ்டமான மலரை எடுத்துக்கொள் என்று கூறினான். உடனே சுதேகை, என் கணவன் புத்திர பேரை அடைவதற்கான மலர் கிடைக்க வேண்டும் என்று நியமித்த மலரை நான் அடைய வேண்டும் என்று சர்வலோகநாதனாகிய சிவபெருமானை தியானித்துவிட்டு அக்னி தேவனையும் வணங்கிவிட்டு தன் கணவன் வைத்த மலர்கள் 2இல் ஒன்றை எடுத்தாள். அது புத்திரஹீனமான மலராக இருந்ததால் சுதன்மன் பெருமூச்சு விட்டு, பெண்ணே, ஈஸ்வராக்ஞை இவ்வாறு இருக்கிறதே என்று அவளை சமாதானப்படுத்தி, இனி நீ சிவத்தியானம் செய்ய வேண்டும் என்று கூறி தானும் புத்திர பேற்றில் விருப்பமில்லாமல் சிவத்தியானியாக இருந்து வந்தான். ஓம் நம சிவாய.